நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது யூரியா கிரெட்டினின் அதாவது டயாலிசிஸே பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து இயற்கை முறையில் வைத்தியம் செய்கிறோம். அந்த மாதிரி வந்து நிறையா சிறப்பு வந்து இயற்கை மூலிகை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல விளம்பரம் பண்ணுறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து மாற்ற முடியுமா? கிட்னி செயல்பாடை முழுவதுமாக வந்து இது சரி பண்ண முடியுமா இயற்கை முறையில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு கிட்னி ஃபெயிலியர் சிகேடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். கிட்னியை வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வேறு கிட்னி வச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இல்லை அக்யூட் ஸ்டேஜ்னால் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாம்பு கடி மூலயமா ஏதாவது டெம்பரவரியாக இதாகும், அந்த மாதிரி வந்து அது ஆகுது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணலாம். டயாலிசிஸ் பண்ணால் கொஞ்ச நாள் வந்து அக்யூட் ஸ்டேஜ்ன்றது சரியாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டியது. குரோனிக் வந்து சரி பண்ணவே முடியாது. நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியர் வந்து சரி பண்ணவே முடியாது. இதில் வந்து நிறைய இடங்களில் வந்து ப்ரூஃப் இருக்குது. பாருங்கள், யூரியா கிரியேட்டின்லாம் வந்து இவ்வளோ சால்ட் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து உண்மை தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி மூலிகைகள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் வந்து அது நிரந்தரமாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. நிரந்தரமாக அதாவது நிரந்தரமாக இன்னும் கொஞ்சம் கிட்னியை வந்து பாதிப்படைஞ்சிடும். அதுதான். அதாவது உங்களுக்கு இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சி, இயற்கை முறையில் உப்பு குறைக்கணும்னா உடற்பயிற்சி, அதாவது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து உப்பு கண்ட்ரோலாக இருந்தணும். அப்புறம் வந்து டாக்டரோட மெடிசன்ஸ் ஏற்படி இந்த பிபி சுகர் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டாலே உங்களுக்கு கிட்னி வந்து நார்மலாக இருக்கும். டாக்டர் அதாவது இயற்கை வைத்தியத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த இயற்கை வைத்தியத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அடுத்து 1 இயரில் வந்து கிட்னியை ஃபெயிலியர் ஆகி வந்துடுவாங்க. அதாவது கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து மாத்திரை மருந்து மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டாக்டரோட மெடிசன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து இயற்கை முறையில் வந்து சரி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டாக சீக்கிரமாக வந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் பி கேர்ஃபுல். ஒருத்தவங்க வந்து கிட்னி வந்து நான் முழுவதுமாக சரி பண்ணுறேன் அப்படின்னா டாக்டரை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அப்புறம் வந்து திருப்பி எங்ககிட்ட டயாலிசிஸ் பண்ணுறது தான் வரணும். ஓகே, பை.